ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. எங்க ஆஃபீஸில சில்ட்ரன்ஸ் டே வந்து இந்த வீக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லா ஸ்டாஃபோட குட்டீஸையும் வந்து கூட்டிட்டு வந்து வெல்கம் பண்ணி, அவங்களுக்கு ஃபுல் டேவும் நிறைய கேம் ஷோஸ் வச்சு, ஸ்பெஷல் லஞ்சும் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸாக எங்கள் அம்மா 2 பேக் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க அப்படின்னா, இன்னி வரைக்குமே எங்கள் அம்மா செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமமே 90% எங்கள் அம்மா வாங்கி தர ட்ரெஸ்ஸு தான். அது பிடிக்குது பிடிக்கலங்கிற ஒரு கன்சர்னே எனக்கு கிடையாது. இது வரைக்கும் பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அதில் பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கினாங்கன்னா அதுக்கு மேட்சாக நெக்லஸ், வளையல், பொட்டுலேருந்து எல்லாமே சின்ன வயசுலேருந்து மேட்சாக போட்டு போட்டு பழக்கம் அப்படிங்கிறதுனால இன்னி வரைக்கும் அதையே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு சாரியும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வீவர்ட்டேருந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கொண்டாந்து கொடுப்பாரு. ஸோ அவர்கிட்டேருந்து செலக்ட் பண்ண சாஃப்ட் சாரீ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நெக்குக்கும் அண்ட் ப்ளவுஸுக்கும் வந்து சிம்பிளாக எனக்கு பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தேன். அதனால் லேஸ் ஒர்க் வச்சு ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாடலில் பண்ணி ஃபால்ஸ் வச்சு அப்புறம் அந்த சாரீக்கு வேண்டிய ஓரம் அடித்து ரொம்பவே வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி வந்து நெட்டட் ப்ளவுஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒவ்வொரு ப்ளவுஸுமே இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கை ஒர்க்கும் இருந்தது, நெக் ஒர்க்கும் இருந்தது. ஒவ்வொன்றுமே சூப்பரான லேஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே எனக்கு பேக் நாட் வித் டசல் வந்து போடுற பழக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி போட்டாக்க அது மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே இந்த வாட்டி வந்து இந்த ஆப்பிள் க்ரீன் சாரீ வந்து பார்த்திங்கன்னா பியோர் சாஃப்ட் சில்க்கு, காஞ்சிபுரம் சில்க்கு தான். இந்த வாட்டி வந்து வந்த காஞ்சிபுரம் சில்க் எல்லாமே ஒரு மாதிரி காப்பர் மிக்ஸ்டு பண்ணி காப்பர் பார்டர், காப்பர் டிசைனில் வந்து வந்தது. இது வந்து நார்மல் சாரீ தான், காஞ்சிபுரம் சாரீ கிடையாது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக கிராண்டாக சிம்பிளாக இருந்தாலும் அதிலே ஸ்டோன் ஒர்க்கு வச்சு இந்த தடவை வந்து நியூ பேட்டர்ன் இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லேட்டஸ்ட்டாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த லேஸ் ஃபுல்லுமே ஸ்டோன் வந்துடுது. நெக்கு அண்ட் கைக்கு இது மாதிரி ஸ்டோன் கொடுத்து ஒவ்வொரு அந்த பேக்கில் கட்டுற டசல்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இது பிளாக் எப்போதுமே எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையா பிளாக் சாரீ நான் வச்சுருப்பேன். பிளாக் அண்ட் இது வந்து கொஞ்சம் பிக் பார்டர் சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக் பார்டரில் வந்து வந்திருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் அந்த லேஸு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இந்த தடவை ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரொம்பவே கிராண்டாக வந்து இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்புக்கெலாம் நான் வாங்கி கொடுக்குறது எல்லாமே நோ சொல்லிவிடுவேன். ஆனால் இன்னி வரைக்கும் நான் வந்து பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இதோடு சேர்த்து ஒரு குட்டி கடாயும் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன்.